வந்து பிளாக் ஷூஸோட எனக்கு ட்ரைனிங்காக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் பிவிபியில் இப்போ தேக்காவெல்லாம் நல்லா இல்லை. ஆனால் இந்த ஆர்க்கு வந்து 3 பார்ட்டாக போகுது. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தேவையான வெப்பன்ஸ்லாம் எடுக்க போகிறோம். அடுத்து வந்து இந்த ட்ரிங்கேட்ஸில் எடுக்க போகிறோம். இதோ இந்த ட்ரிங்கேட்ஸு இதோ இந்த ட்ரிங்கேட்ஸில் எடுக்க போகிறோம். நான் மெயின்லி ஆர்கனிக்ஸ்ட்டு ட்வின் பிளேட்ஸ் தான் பண்ண போகிறேன். ஆனால் அடுத்தது வந்து நான் லாஸ்ட்டாக பவுண்டி எண்ட் பண்ணதுக்கு காம்போலாம் இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு காம்போ பண்ணிட்டேன். இதுதான் காம்போ. இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 14,000 டேமேஜ் வருது. ஆனால் இப்போ வந்து இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்னால நம்ம வந்து ஷார்க் ஆக்கர் எடுக்க போகிறோம். அடுத்து இந்த வீடியோ நம்ம ஸ்பெஷலான கிஃப்ட் வந்துருக்காங்க. அடுத்து இந்த வீடியோ கொஞ்சம் போரிங்காக இருக்கும். பேக்ரவுண்டில் 2-3 சவுண்டெல்லாம் நான் வேணால் போடுவேன் எடிட் பண்ணும்போது ரொம்ப நான் இப்போ எனக்கு எடிட்டிங் ஸ்கில்லும் இருக்குது. ஆனால் டோன்ட் வரி ஏன்னா சவுண்டு போட கற்றுக்கிட்டேன். 2-3 ஃபங்கெல்லாம் போடலாமா இல்லைனா நார்மலான வீடியோ போட ஓகே வீடியோவே போடலாம். ஏன்னா ஃபங்குன்னா ரொம்ப சத்தம். எங்கே பவுண்ட் என்டர் இருக்காங்கடா. நான் ஆல்ரெடி கஷ்டப்பட்டு நூபாக இருக்கிற மேக்ஸ் லெவலில் அடிச்சு பவுண்ட் ஏற்றேன். ஆனால் நூபாக இருக்கிற மேக்ஸ் லெவலில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் இப்போ வந்து பவுண்ட் ஏற்றா ரொம்ப கஷ்டம். ஆனால் என் கையில் ஒரு கிளிச் இருக்குது. அந்த கிளிச் வச்சு என்னால் தப்பிக்க முடியும். என்ன கிளிச்சு? வானத்தில் 100 மீட்டருக்கு மேலே வானத்துக்கு போகிற மாதிரி ஒரு கிளிச்சு. அந்த கிளிச்சை மக்களுக்கு போட்டு காமிச்சியா? எப்பயும் போட்டு காமிச்சேன். எனக்கு ஒரு முறை பண்ணிக்கணும். ஓகே இது வந்து 2 வழி இருக்குது. ஒன்று வந்து இந்த மாதிரி பறவை மொழி இந்த மாதிரி மேலே பார்க்கணும். இல்லைனா வந்து மேலே பார்த்து இரு. இப்போ பார்த்தியா எங்கேயும் இருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? இப்போ வானத்தில் இருக்கோம். இப்போ நீ எங்கே பறகுற? பார்த்தியா இதுதான் நம்மளோட எஸ்கேப் ரூட் இப்போ தேவை. ஆனால் டோன்ட் வரி மக்களே, இந்த மாதிரி கிளிச்செல்லாம் நான் இந்த ட்ரைனிங் ஆர்க் முடிச்சோன்னு யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் அதுக்கு இந்த ட்ரைனிங் ஆர்க் முடிச்சோன்னு ரொம்ப ஸ்கில் ஆகிடும். ஆமாம் சரி இல்லை வா இவன் டிகே அவுட் பாஸ் போகிறோம். ஏன்னா முதல்ல வெப்பன் ஷார்க்குனால என்கிட்ட ஒரு நல்ல ஸ்பாட் வேணும். ஆனால் உங்களுக்கே தெரியும் டெரா ஷார்க் ஹண்டிங் போகலாம். ஆமாம் கரெக்ட். அப்புறம் டிகே அவுட் போஸ்ட் போகிறேன். ஏன்னா டிகே அவுட் போஸ்ட்டு தான் இருக்கிறதுல பக்கத்தில் இருக்குது ஹண்டிங் போகிறதுக்கு. அதனால டிகே அவுட் போஸ்ட் போகிறேன். அது உங்களுக்கு தெரியலன்னா நான் ட்ராகன் டேலனே அவேக்கன் பண்ணிட்டேன் V2க்கு. இது வந்து அது வந்து நீ C3ல இருக்கணும். ட்ராகன் டேலன் இருக்கும். 500 மேட்ச் எடுத்துட்டியாடா? நீ என்ன சார் பேஸ் வச்சுருக்கா? ட்ராகன் டேஸ் மாற்றேன். அது வந்து பெல்ட்டெல்லாம் வேணும்டா. ஆனால் பெல்ட்டு லாஸ்ட்டு பெல்ட்டுக்கு வந்து பிளாக் பெல்ட்டு. எனக்கு அதுக்கு ஹண்டிங் போகணும். இதோ பிஎஸ் ஹண்டிங் போகணும். பிஎஸ் ஹண்டிங் ப்ரீஹிஸ்டாரிக் ஐலண்டு. சாரி பிஹெச் ஹண்டிங் அப்படின்னா ப்ரீஹிஸ்டாரிக் ஐலண்டு. அப்படின்னாடா என்னடா? அந்த ஐலண்டில் போயிட்டு நம்ம வந்து ஒரு எவன்ட்டு பண்ணால் வந்து ஒன்று கிடைக்கும். அது வந்து நம்ம வந்து அப்படியே திரும்பிய ட்ராகன் ரேஸ் எடுக்கிற இடத்துக்கு போயிட்டு அந்த பிளாக் பெல்ட் எடுத்துக்கணும். அது திரும்பி அந்த ஐலண்டுக்கு தேடணும். ஐலண்டை போய் தேடணும். அது திரும்பி அந்த ஐலண்ட் கண்டுபிடிச்சோடனே ஒரு ட்ராகன் எக்குன்னு ஒன்று எடுக்கணும். கரெக்டாக இருந்தால் இந்த சைடு தான் அடுத்த மக்களே நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். நான் ஆல்ரெடி வந்து எல்லாமே எடுத்து தைக்கணும். டெரா ஐஸ் மட்டும் தான் வேணும். உங்களுக்கு தெரிலனா இதாகவே கன் பண்ணுறதுக்கா? ஆமாம் இல்லை ஷார்க் ஆங்கர் எடுக்கிறதுக்கு. ஆனால் அதுக்கு அடுத்தது மாஸ்ட்ரி பண்ணோம். இதோ இந்த இடம் நான் பிலீவ் பண்ணுறேன். இதோ சாரி பீஸ்ட் ஹண்டர் இங்கே என்ன பண்ணுவாங்க? இது வந்து லெவாய்டன் வேணும். லெவாய்டன் எப்படி ஹண்ட் பண்ணுவேன்? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுக்கு நிறைய பிளேஸ்லாம் வேணும். 6 மணி நேரம் அந்த மாதிரி ஆகும். 6 மணி நேரம் ஆகுமா? ஆமாம் அதுதான் மினிமமான மாதிரி. 6 hours? ஆமாம். ஓ அதனால தான் அந்த 10 இது எல்லாமே நான் கிராஃப்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியலனா கம்மி ஒரு நிமிஷம் பாட்டியா. ஐயோ ஆல்ரெடி கிராஃப்ட் டிஸ் ஐட்டம் டெராஜாவும் கிராஃப்ட் பண்ணிட்டேன். ஆமாம் இருக்குது. அது வாங்கிட்டு நான் பார்த்துருக்கேன். ஆமாம் அடுத்தது வந்து இது மட்டும் தான் கிராஃப்ட் பண்ணோம். மான்ஸ்டர் மேக்னெட்டு. இது ஒன்று எனக்கு இது மட்டும் தான் 2 வேணும். டெரா ஐஸு அது வந்து என்கிட்ட ஒன்று தான் இருக்குது. உங்களுக்கு தெரியலனா இது வந்து லெஜெண்டரி மெட்டீரியல். ஆனால் எனக்கு நிறையலாம் இல்லை. ஆனால் எனக்கு டெரா ஷார்க் அன் பண்ண எனக்கு இந்த மியூட்டன் டூப் தான் கிடச்சிது. எனக்கு 2 வேணும். ஒன்று தான் இருக்குது. 2 இருந்தது. ஆனால் அது வந்து வேறு எதுவும் பண்ணல. சரி எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் இல்லை. இப்போ எதுக்கு அது இதெல்லாம் பண்ணினுக்கிற? ஏன்னா இது முன்னாடி அந்த மான்ஸ்டர் மேக்னெட் கிராஃப்ட் பண்ணுவோம். ஆனால் மான்ஸ்டர் மேக்னெட்லேருந்து திரும்பி இன்னொரு டெரா ஷார்க் கண்டு பண்ணோம்.
அந்த அன்ட்டு பண்ணும்போது ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் இதுதான் இந்த கேமில் ஃபாஸ்டஸ்ட் போட் தான். பார்த்தாடியா என்னடா எம்மா வேகமாக போகுது. ஆமாடா பார்த்தியா நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம். யாருக்கு இது போட்டா புதுசாக வாங்கிட்டேனா? அதான் நான் இந்த ஆனால் இது நம்ம இதோட பெரிய போட் வேணும். அதனால் நம்ம திரும்பி வந்து போயிடலாம். அதனால் இதுதான் இந்த போட் ஃபஸ்ட் டைம் ட்ரைவ் பண்ணுது. இன்னொரு பெரிய போட் இருக்குது. ஆனால் அது வந்து அவன் பை பண்ணல. அதனால் இது அப்படியே உள்ளே போட்டுருவோம். பட்டாடியா ஆனால் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது மக்களே. ஓகே இது இனிமேல் யாரு எங்கே அது காணாமல் போச்சு. வேறு ஏதாவது பல வேலை மகளே கரெக்டான பண்ணி சார் நம்ம வந்து ஃபன் பண்ணதெல்லாம் முடிச்சிடலாம். ஃபா 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 பவுண்டி ஆண்ட்ரஸா? ஆமாம் 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 கண்ட நேரத்துலையா கொஞ்ச நேரம் ஏன்னா இந்த நேரத்தில் தான் பீச் ஒர்க் ஆவாடா. ஓகே பீச் ஒர்க் ஆயிடுச்சு. எப்படி கப் சொல்ல இன்ஸ்டன்ட் போட இன்ஸ்டிங் ஆல்ரெடி போட்டு தான் இருக்கு. இப்போ என்ன பண்ணினுங்கிற இவன் வந்து நம்ம வந்து இங்கே கொண்டா இந்த இடத்துல இருப்போம். இது பார்க்க வேற மாதிரி இருக்குடா. கொஞ்சம் அடியில் காமி அட கொஞ்சம் கேமரா ஆத்தாடி ஆட்டா. ஏன் இவன் தப்பான விஷயம் அப்படியே கீழே விழ வேண்டியதானே? ஆமாண்ணே இருக்கானான்னு பார்க்கணும். ஓகே நான் போட் இருக்குது அதுதான் சொல்ல முடியும். அவன் இருக்கான் ஆனால் ரொம்ப தூரத்தில் இருக்கான். கேஸ் அந்த கேஸ் இது இருக்குல்ல அதை வச்சு ட்ராவல் கேஸ் தெரியுது எனக்கு தெரியும். இது என்னதுடா? என்னதா இப்போ நீ என்ன பண்ணுற? நான் போட்டுக்கு போகிறேன். பின்ன என்ன பண்ணலாம்? இப்படி பண்ண முடியுமா? ஓகே எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அவன் திரும்பி வந்தா நான் ஃபைட் பண்ணுவேன். ஏன் அந்த மாதிரி கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஏன் உன்னோட லெவல் கம்மியா? அதுதான் ஒரு கான்ஃபிடென்ஸ் போனால் அந்த கான்ஃபிடென்ஸையும் வெளில ஊற்றுறாங்க. வா ஆமையா என்னடா அப்படிக்கா அங்கே இருக்காங்க. ஒரு காம்போ போடியாண்டா. ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளாஸ்லாம் நமக்குலாம் காம்போ இல்லைடா போடாங்க. அது இன்னும் கண்டுபிடிக்கலையா? ஆமாம் அன்ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் காம்போ. ஆனால் அதெல்லாம் லைட் யூசர்ஸ்லாம் ஒர்க் ஆகாது. ரிவெஞ்சன்ஸ்ரா ஏன்னா அதே கன் பண்ணியிருக்கான் லைட்டை. ஆமாம் வாடா பார்ப்போம். ஒரு அட்டாக் கூட லேண்ட் ஆகல. நீ வேற ஸ்கையில் வேற கேம்ப் பண்ணுற. ஸ்கை கேம்ப் பண்ணுற என்ன ஒரு டேமேஜ் கூட பண்ணல. இவன் தான் எப்படி கரெக்டாக சொல்கிறேன்? ஆமாம் ஏன்னா அவன் லைட்டிங் சரி அது ஒன்று. அந்த மாதிரி தான் ஓடி போவான். இந்த நேரத்தில் தான் லேக் ஆகுமா? அவன் அரை மணி நேரம் ஓடி போய்த்தானே. அரை மணி நேரம் கழிச்சான். அப்படிதான் ஓடி போட்டோம் விட்டு. அஷ்ரா முதல் முறையாக ஒருத்தவங்க துரத்தி அனுப்பிச்சிருக்கான். ஓகே இப்போ மட்டும் வரப்படுறா அன்ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனதுனால. அந்த மாதிரி தான் அண்ணா இந்த நேரத்தில் மட்டும் லேக் ஆகுடா. அந்த மாதிரி தரா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறா. இது வேற எங்கடா காணாமே போயிட்டான். அந்த மாதிரி தான் லைட்டு அந்த மாதிரி தான். ஏன்டா மெடலாட்டம் பண்ணுறானுங்க? ட்ரான்ஸ்ஃபர் மெஷன் பண்ணதுக்கு முன்னாடி வந்து அடிக்கிறானுங்க. ட்ரான்ஸ்ஃபர் மெஷன் பண்ணதுக்கப்புறம் அதெல்லாம் அப்படி தரா. அந்த மாதிரி தான் பயம். பவுண்டிடா அந்த பயம் இருக்கணும். இனிமேட்டு யாரும் இந்த கேஸ் யூஸர்லாம் இனிமேல் தொடவே கூடாது. ஆனால் இந்த வீடியோ போயிடுச்சு இதுவில். ஆனால் என்ன இது எக்கு மேலே இருக்குதா? என்ன இது? இது 2 LS கேட்குறா. இது வந்து யாரையாச்சும் இப்போ நான் கிடைக்கும். அந்த கத்தி வச்சிருக்குமே அதான். ஆமாம் அந்த எக்கு ஆல்ரெடி என்கிட்ட இருக்கே. உங்ககிட்ட அது இருக்கு. கீழே ட்ராப் ஆகி வந்துதுடா பார்த்தா.
ஆமாம் அது வந்து வேறு யாராவது எடுத்தோன்னே என்கிட்ட கூட தான் இருக்குதா ட்ராப் ஆகி வந்துதானே எனக்கு. ஆமாம். சரி ஓகே, இந்த வீடியோவில் ரொம்ப டைம் வந்துச்சு, அதனால் அடுத்த பாட்டில் பார்க்கலாம். பாய். ஒன்றுமே